சிவகங்கை ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில். பொன்னுருக காய்ந்து மண்ணுருக மழை பெய்யும் வித்தை மாதமே புரட்டாசி மாதம். மாதங்களில் மிகவும் சிறப்புமிக்க மாதம் புரட்டாசி மாதம். ஏன் தெரியுமா? இம்மாதத்தில் வரும் திருவோண நட்சத்திரத்தில்தான் பெருமாள் பூவுலகில் அவதாரம் செய்ததாக வரலாறு கூறுகிறது. திருமால் கோவில் கொண்டுள்ள எத்தனையோ பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கு நாம் சென்றிருப்போம். ஆனால் புராதன சிறப்புமிக்க வெளித்தெரிந்திராத கோவில்கள் நிறைய இருக்கின்றன. அவ்வகையில் திருப்பதி ஏழுமலையானையும் திருவரங்கத்து நாதனையும் திருக்கோட்டியூர் பெருமாளையும் ஒரே தலத்தில் தரிசித்த பலன் உங்களுக்கு கிட்ட வேண்டுமா? அப்படியான கோவிலுக்குத்தான் மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சி நம்மை ஆத்மார்த்தமாக அழைத்துச் செல்கிறது. வாருங்கள், பயணத்தை தொடர்வோம். சென்னையிலிருந்து சேதுபதி சமஸ்தானமாகிய சிவகங்கை மண்ணிற்கு நாங்கள் சென்றோம். அம்மண்ணில் எத்தனையோ கோவில்கள் உள்ளன. அதில் ஒன்றுதான் நாம் தரிசிக்கவிருக்கும் அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் திருத்தலம். இந்த ஆலயத்திற்கு பெரும் சிறப்புகள் இருக்கின்றன. பிரம்மாண்டமான மதிர்ச்சுவர்களை கொண்டிருக்கும் இத்திருத்தலத்தின் நுழைவு வாயிலை கடந்ததும் வட்ட வடிவமான பலிபீடமும் 20 அடி உயர அழகிய கொடிமரமும் அமைந்திருப்பதை காணலாம். கவசம் பொருத்தப்பட்ட கொடிமரத்தின் அடிப்பாகத்தில் சங்கு, சக்கரம், சுவாமியின் திருவுருவங்கள் பதிக்கப்பட்டிருப்பதையும் பார்க்கலாம். கொடிமரத்தின் உச்சியில் நின்றபடி கருடனும் பெருமாளை நோக்கி கைகூப்பியபடி உள்ளார். அவரின் எதிரில் சாலகோபுரத்தில் தேவியருடன் பெருமாள் வீற்றிருக்கும் சுதை சிற்பங்களும் திருக்கோவிலுக்கு அழகு சேர்க்கின்றன. கோவிலின் அர்த்த மண்டபத்தின் நடுவில் சுந்தரராஜ பெருமாளின் கருவறை நம் பார்வைக்கு பளிச்சிடுகிறது. ஈரமான தோற்ற பொலிவுடன் குளுமையான சூழலுடன் கருவறை காணப்படுகிறது. அவரை தரிசிக்கும் முன்பாக பெரிய திருவடியாம் கருட பகவானை தரிசிக்க வேண்டும் அல்லவா? இந்த ஆலயத்தில் கருட பகவான் சீரிய பார்வையுடன் முறுக்கு மீசையோடு கம்பீரமாக மூலஸ்தான பெருமாளை வணங்கியபடி நிற்கின்றார். வாழ்க்கையில் எப்படியான நிலையில் இருந்தாலும் என்றும் இறைவனை வணங்க வேண்டும் என இந்த கருட பகவான் உணர்த்துகிறார் என்றே தோன்றுகிறது. அவரை வணங்கிவிட்டு நாமும் கைகூப்பியபடி மூலஸ்தானத்தை நோக்கி திரும்புகையில் கருவறையின் வலப்புறமும் இடப்புறமும் துவாலபாலகர்களாக பெருமாளின் காவலர்களாக ஜெயன், விஜயன் நிற்கின்றனர். அவர்களிடமும் அன்பால் வணக்கம் செலுத்திவிட்டு அனுமதி பெற்று பெருமாளை சேவிக்கச் செல்வோம். இறைநிலை மேலான நிலை.
எண்ணங்களால் செயல்களால் கீழான நிலையில் இருக்கும் நாம் உயர்வான இறைநிலையை அடைய வேண்டும் என்றால் சில படிகள் மேலேறி முன்னேறித்தான் செல்ல வேண்டும். அப்போது தெய்வ அருள் சித்திக்கும் என்பது இந்த ஆலயத்தின் சந்நிதியும் நமக்கு பாடமாய் சொல்கிறது. சில படிகள் ஏறி அர்த்த மண்டபத்தை அடைந்து முதலில் நாம் தரிசிக்க வேண்டியது பெருமாளின் திருவடியைத்தான். சரணாகதியை உணர்த்துவதே திருவடிகள். இறைவனின் திருவடிகளை நாம் இறுக பற்றி கொண்டு வாழ்ந்தால் அவரின் அருட்பார்வை நம்மீது விழும். அது நம்மை எத்தகைய சூழ்நிலைகளிலிருந்தும் காப்பாற்றும் என்பதே நிதர்சனம். மூலவர் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் பெயருக்கேற்றார் போல் சுந்தரம் என்னும் அழகுடன் சேவை சாதிக்கிறார். சால கிராம மாலைகள் சூடி வெள்ளிக்கவசம் தாங்கி இந்த பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற நிலையில் ஸ்ரீதேவி பூதேவியருடன் சேவை சாதிக்கிறார். தேவியரின் திருவடிகளில் தவம் கிடக்கும் மலர்களாய் பிறக்கும் பாக்கியம் எமக்கும் கிடைக்குமோ, திருமேனியை அலங்கரிக்கும் வரம்தான் கிடைக்குமோ என மனம் ஏங்குகிறது. எல்லாம் இறைவன் சித்தம் அல்லவா? நம் கைகளில் என்ன இருக்கிறது? ஸ்ரீ என்கின்ற மகாலட்சுமியை நெஞ்ச கமலத்தில் தாங்கி செந்தாமரை கண்ணனாக இத்தலத்தில் பெருமாள் விளங்குகிறார். உயர்ந்த பதவியை அளிக்கக்கூடியவர் இத்தல பெருமாள். இது குறித்து புராணம் என்ன சொல்கிறது தெரியுமா? சுவாரஸ்யம் நிறைந்த அந்த நிகழ்வுகளை இப்போது தெரிந்து கொள்வோம். அசுரர்களின் குருவாக விளங்கியவர் சுக்கிராச்சாரியார். அசுரர்களுக்கு என்னதான் உபதேசித்தாலும் அவர்களை திருத்த இயலாத காரணத்தினால் சில காலம் அவர்களை விட்டு பிரிந்து மறைவாக போய்விட வேண்டும் என்ற எண்ணம் சுக்கிராச்சாரியாருக்கு தோன்றியதாம். அதனால் தேவகுருவான பிரகஸ்பதியை அணுகி தன்னை போல் வேடம் அணிந்து அசுரர்களுக்கு நற்சிந்தனைகளை போதிக்கும் பொறுப்பை மேற்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டாராம். அதன்படி சுக்கிராச்சாரியார் போல் வேடம் கொண்ட பிரகஸ்பதி அசுரர்களுக்கு போதனை செய்ய ஆரம்பித்தார். அதே வேளையில் அவரின் செயல்பாடுகளில் நிறைய மாற்றங்கள் இருப்பதை உணர்ந்த அசுரர்கள் அவர் மீது சந்தேகம் கொண்டனர். தங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை பிரகஸ்பதியிடமே அவர்கள் கேட்க பதில் சொல்ல முடியாத பிரகஸ்பதி அவ்விடத்தை விட்டு அகன்று சிவகங்கையை அடைந்தாராம். அதே தலத்தில்தான் சுக்கிராச்சாரியாரும் ஒளிந்து கொண்டிருந்தாராம்.
அசுரர்களும் தேவர்களும் தத்தமது குருமார்களை தேடி அங்கும் இங்கும் அலைந்தனர். இறுதியில் சிவகங்கையில் அவர்கள் இருக்கும் இடத்தை அடைந்தனர். 2 குருமார்களும் இறைவன் முன்னால் வந்து நின்றனராம். அப்போது அங்கே அருட்காட்சி தந்த சுந்தரராஜ பெருமாளை தரிசித்ததால் தேவர் அசுரர்களுக்கிடையே இருந்து வந்த பகைமை மறையத் தொடங்கியது. இதனால் மகிழ்ந்த பெருமாள் 2 குருநாதர்களிடமும் தேவர் அசுரர்களை மட்டுமின்றி அண்டசராசரங்களிலும் உள்ள உயிரினங்கள் யாவற்றையும் வழிநடத்திட உங்கள் இருவரையும் நவக்கிரகங்களில் குருவாகவும் சுக்கிரனாகவும் மாறும் பேற்றினை அளிக்கிறேன் என்று திருவாய் மலர்ந்து அருளினாராம். திருமாலின் இந்த அற்புதமான லீலை நிகழ்ந்த தலம்தான் இந்த சிவகங்கை ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில். குரு மற்றும் சுக்கிரன் தசாபுத்தி காலங்களில் ஏற்படும் தீவினைகள் அகல, குருவின் அருட்கடாட்சத்தை பெற, நற்குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சகவாசம் சரியில்லாது தீய வழிகளில் சென்ற பிள்ளைகள் மீண்டும் நல்வழிக்கு திரும்பி வர, பித்ரு தர்ப்பணங்களை செய்யாமல் விட்ட பாவங்கள் அகல என பல நற்பலன்களை பெற சுந்தரராஜ பெருமாளை வழிபடலாம். இந்த பெருமாள் வேண்டியபடியே வரம் கொடுக்கும் வரப்பிரசாதி என்கிறார்கள். ஒரு காலத்தில் மிகச்சிறிய கோவிலாக விளங்கிய இத்திருத்தலம் 1686ஆம் ஆண்டு சிவகங்கையை ஆட்சி செய்து வந்த ராணி மகமு நாச்சியாரால் புதுப்பிக்கப்பட்டு இப்பகுதி மக்களுக்கு வழிகாட்டும் ஒளிவிளக்காக திகழ்ந்து வருகிறது. இத்திருக்கோவிலின் திருப்பணியை சிவகங்கை ராணி மகமு நாச்சியார் முன்னின்று துவங்க காரணமாக ஒரு செவிவழி செய்தியும் கூறப்படுகிறது. மன்னர் மகேந்திர ராஜவர்மனுக்கு வயிற்று வலி இருந்து வந்ததாம். அரண்மனை வைத்தியர்கள் அளித்த மூலிகை சிகிச்சைகள் எதுவும் அவருக்கு பலனளிக்கவில்லையாம். இந்நிலையில்தான் ராணியின் கனவில் பெருமாள் தோன்றி, தற்போது சிதையும் நிலையில் உள்ள எனது கோவிலை உடனே சீரமைத்துக் கொடு, உன் கணவனின் வயிற்று நோயை போக்கி அருள்வேன் என்று கூறியதாகவும், உடனே ராணி கண்விழித்து பார்த்தபோது வெகு தொலைவில் இருந்த கோவில் மணி அசரீரி போல் ஒலித்ததாகவும், மறுநாளே கோவில் திருப்பணிகளை ராணி துவங்கியதாகவும் வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன. நீடு கவம் கொழையீழை நெருக்கிய நெஞ்சையடைத்திடும் போது, விக்கினாவும் குழறிய போது, மனமென்னிடுமோ தெரியாது தெரியாது தெரியாது, நான் அன்றுனை கூப்பிட இன்றடைத்தேன் என்னை ஆண்டருள்வாய் ஹரிநாராயணா. ஹரிநாராயண 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 நாராயணா ஓம் ஹரிநாராயண 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 நாராயணா. மேலும் இந்த திருக்கோவிலின் அனைத்து பணிகளையும் செய்து முடிக்க 5½ ஆண்டுகள் ஆனது என்ற செய்தியும் உள்ளது. கட்டடக்கலைக்கு இன்றும் இத்திருத்தலம் ஓர் சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது.
சிவகங்கை மன்னருக்கு ஏற்பட்ட நோய் தீர அருளிய பெருமாள் பக்தர்களின் வயிறு சம்பந்தப்பட்ட பிணிகளை தீர்த்தருளுகிறார். இங்கு தரப்படும் துளசி தீர்த்தமே நோய் தீர்க்கும் அருமருந்தாக கருதப்படுகிறது. மேலும் சடாரி வைத்து பக்தர்களுக்கு ஆசியும் வழங்கப்படுகிறது. இந்த ஆலயம் குறித்து மற்றொரு தகவல் யாதெனில், மன்னர் மகேந்திரராஜவர்மன் மதுரை அழகர்மலை சுந்தரராஜ பெருமாளின் தீவிர பக்தராம். இவர் அடிக்கடி அழகர் கோவில் சென்று பெருமாளை தரிசனம் செய்து வருவது வழக்கமாம். ஒரு காலகட்டத்தில் அவரால் அங்கு செல்ல முடியாததால் இங்கேயே அழகர்மலை பெருமாளுக்கு கோவில் கட்டியதாகவும் அக்கோவிலே இது என்றும் சொல்லப்படுகிறது. இந்த தகவலோடு பெருமாளை மனப்பூர்வமாக தரிசித்துவிட்டு வெளியே வருகையில் லட்சுமி ஹயக்ரீவர் அருள் பாலிப்பதை காணலாம். சரஸ்வதி தேவிக்கும் குருவாக விளங்கிய இவரை வழிபட்டால் கல்வி கலைகளில் சிறந்து விளங்கலாம். இவரை என்ன சொல்லி வழிபடுவது? இதோ அவருக்கான மந்திரம். ஹரிநாராயண 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 நாராயண ஓம் ஹரிநாராயண 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 நாராயண. அருகே தனி சந்நிதியில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் சௌமியநாராயண பெருமாள் வீற்றிருக்கிறார். மற்றொரு சந்நிதியில் ஆண்டவனின் அடியாரான ஸ்ரீ ராமானுஜர் பெருமாளையும் தாயாரையும் வணங்கியபடி தவக்கோலத்தில் இருக்கிறார். எம்பெருமான் திருமுன்பு பல்லாண்டு பல்லாண்டு என்றுதான் கூற வேண்டுமே ஒழிய இதைத்தா அதைத்தா என்று வேண்டுதல் கூடாது என்பது ராமானுஜரின் நற்கருத்து. எனவே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என நாராயணனை ஆழ்வாரின் பாசுரத்தால் துதிப்போம். இந்த ஆலயத்தில் தனி சந்நிதியில் காணப்படும் வரசித்தி ஆஞ்சநேயருக்கு பக்தர்கள் வடமாலை சாற்றி வழிபடுகிறார்கள். கல்வியில் தேர்ச்சி பெற, தடைகள் அகல என பக்தர்கள் நியாயமான கோரிக்கைகளை வைத்து நற்பலன்கள் பெறுகிறார்கள். இத்தல இறைவனை வணங்கிய பின்னரே வீடு கட்டும் பணியையும் வேலையையும் தொடங்குவதை இப்பகுதி மக்கள் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள்.
இந்த சிவகங்கை சுந்தரராஜ பெருமாள் சன்னதியின் முன் மண்டபத்தில் சக்கரத்தாழ்வார் சன்னதியும் உள்ளது. இவருக்கு 12 சனிக்கிழமைகளில் துளசி மாலை சாற்றி 12 முறை வலம் வந்து வழிபட்டால் நினைத்தது நிறைவேறும். வெள்ளிக்கிழமைகள், திருவோண நட்சத்திரம், புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு யாக பூஜைகளும் திருமஞ்சனமும் நடைபெறுகின்றது. சித்திரை தமிழ் வருஷ பிறப்பன்றும் சித்ரா பௌர்ணமி என்றும் திருமஞ்சனத்துடன் கருட சேவையும் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் சுவாமிக்கும் கருடாழ்வாருக்கும் சுவாதி நட்சத்திரத்தன்றும் அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன. இக்கோவிலில் பக்தர்கள் நேர்ந்து கொண்டு உற்சவம் நடத்தி கருட சேவையையும் சேவிக்கிறார்கள். புரட்டாசி மாதத்தின் அனைத்து சனிக்கிழமைகளிலும் புத்தாண்டு மற்றும் ரத சப்தமி அன்றும் சுந்தரராஜ பெருமாள் திவ்ய தரிசனம் தருகின்றார். பன்னிரு ஆழ்வார்கள் பயபக்தியுடன் தொடுத்த பாமாலையில் திருமாலின் திருப்பெருமை குறித்த அற்புதமான பாசுரங்களின் தொகுப்பே 4000 திவ்ய பிரபந்தம். நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்பது ஆழ்வாரின் அமுதமொழி. புரட்டாசி மாதத்தின் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் நாராயணா கோபாலா என்ற நாமத்தை கூறி தளியல் என்னும் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது மிகச் சிறப்பானது. இந்த வழிபாட்டால் குசேலரின் வறுமை நீங்கியது போன்று நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று வாழ்வாங்கு வாழலாம் என்பது ஐதீகம். வந்தமதூதர் வளைத்து பிடித்தன்னை வாவென்றழைத்திடும் போது வந்தமதூதர் வளைத்து பிடித்தன்னை வாவென்றழைத்திடும் போது மனம் எண்ணிடுமோ தெரியாது 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 அந்த அந்திமம் நீ வர இன்றழைத்தேன் சச்சிதானந்தனே ஹரிநாராயணா. இப்படியான சிறப்புமிக்க ஆலயத்தில் காலை 6:30 மணி முதல் நண்பகல் 12:30 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நாம் தரிசிக்கலாம். இந்த ஆலயத்திற்கு எப்படி செல்வது? சென்னை எழும்பூரிலிருந்து ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ், சேது எக்ஸ்பிரஸ், சிலம்பு எக்ஸ்பிரஸ் ஆகிய ரயில் மூலமாகவோ அல்லது சென்னை கோயம்பேட்டிலிருந்து சிவகங்கை செல்லும் பேருந்துகள் அல்லது தனியார் பேருந்துகள் மூலமாக திருச்சி காரைக்குடி மார்க்கமாக சிவகங்கைக்கு செல்லலாம். சிவகங்கை ரயில் நிலையத்திலிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்திலும் சிவகங்கை பேருந்து நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்திலும் இருக்கும் சுந்தரராஜ பெருமாள் ஆலயத்திற்கு திருப்பத்தூர் வழி செல்லும் பேருந்துகளில் ஏறி கோவில் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கிச் சென்று பெருமாளை நாம் தரிசிக்கலாம். மேலும் இந்த ஆலயத்திற்கு செல்ல ஷேர் ஆட்டோ வசதிகளும் உள்ளன. வாழ்வில் மகிழ்ச்சி என்றும் நிலைத்திருக்க அருள் புரியும் சிவகங்கை அருள்மிகு சுந்தரராஜ பெருமாளை வணங்கி எல்லோருக்காகவும் பிரார்த்தித்து விடை பெறுவோம். சிவகங்கை ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில்.